எப்படிக்கா என்னால நடந்ததெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியும்? என் உடம்பு மனசு எல்லாமே காயப்பட்டுருச்சு. இல்ல விஜி, விபத்து நடந்தா உடம்பு சேதப்படலாம். அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களால மனசு சலனப்படலாம். இது ரெண்டுமே சகஜம். மாறாத களங்கோன்னு ஒண்ணுமே கிடையாது. இப்போ உன் உடம்புக்கு நடந்தது ஒரு விபத்து, உன் மனசுக்கு ஏற்பட்டது ஒரு சலனம். இப்ப நீ தெளிஞ்சிட்ட, உனக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சரியாயிடும். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் சொல்ற? இல்ல விஜி, நீ குழம்பு வேண்டாம் தான் சொல்ற. நான் சொல்றதுல தப்பு இல்லைன்னு நீ கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்குவ. நான் பண்ணது பாவம் இல்லையா? உன்னையும் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்துனது பெரிய பாவம்க்கா. இல்ல விஜி, சின்ன வயசுல நாங்க அப்பா கிட்ட பொய் சொன்னது இல்லையா? சின்ன சின்ன தப்பு பண்ணது இல்லையா? இப்ப நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் வயசுக்காக ஒரு தப்பு செஞ்சிட்ட. அதுக்காக நாங்க யாரும் உன்னை வெறுத்துற மாட்டோம். உன்னை நீயே வெறுத்து அழிச்சிக்கிற அளவுக்கு அது ஒண்ணு பெரிய குற்றம் இல்ல. ஏன்னா அது நீ அறியாம பண்ண தப்பு. இது பாரு, உன்னோட மனசுல இருக்கிற குழப்பம், சந்தேகம், சோகம் எல்லாமே சாமி கிட்ட விட்டுடு. என்ன, அந்த இளங்கோ இனிமே நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கோ எண்ணத்துக்கோ போயிடக்கூடாது. புரியுதா? வாங்க மாமா, வாங்க. அப்பா, அடடே மாப்பிளையா, வாங்க 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 வாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, இருங்க, உட்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். வீட்டுல சௌக்கியம் தானே? வா, வெயில்ல வந்துருக்காருமா, ஏதாவது குடிக்க கொண்டா. இதை எடுத்துட்டு வரேன்பா. சரோ எங்க மாமா? இங்கதான் பக்கத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட போயிருக்கா. விஜயும் கூப்பிட்டு போயிருக்கா. மாமா, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்கலையே? எதை பத்தி? இல்ல மாமா, அன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. அதான் சரோவை இங்க விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைச்சு உங்க மனசுல வருத்தம் எதுவும் இல்லையே? என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறீங்க? நானும் மனுஷன் தானே, வருத்தம் இல்லாம இருக்குமா? என்ன, முன்னெல்லாம் இந்த மாதிரி நினைச்சுன்னா வருஷ கணக்கா வருத்தப்படுவேன். இப்ப மணிக்கணக்கா வருத்தப்பட்டு சமாதானம் ஆயிடுறேன். இப்ப பாருங்க, நீங்க வந்துட்டீங்க, அப்புறம் என்ன வருத்தம்?